பணத்தை தண்ணீராக செலவழிக்கும் செந்தில் பாலாஜி, அண்ணாமலை அதிரடி புகார். செந்தில் பாலாஜி பணத்தை வாரி இறைப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் கரூரை சேர்ந்த 18 சுயேட்சைகளையும், தொண்டாமுத்தூரில் 3 பேரையும் செந்தில் பாலாஜி களமிறக்கியுள்ளதாகவும், அவர்கள் அனைவரும் ஒரே நோட்டரியிடம் கையெழுத்து வாங்கியிருப்பது திட்டமிட்ட சதி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவின் வெற்றி கோவையில் தொடங்கும் என்று முதல்வர் கூறுகிறார். ஆனால் அவர்களின் தோல்வி கோவையில் தொடங்கி சேப்பாக்கம் வரை செல்லும் என்று அண்ணாமலை ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் குளறுபடிகளுடன் இருந்த திமுக வேட்பாளர்களின் மனுக்கள் அரசு அதிகாரிகள் துணையுடன் ஏற்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இது தொடர்பாக மற்ற வேட்பாளர்கள் நீதிமன்றத்தை அணுக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கரூரை சேர்ந்தவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் வீடு வீடாக சென்று பணம், ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் பாத்திரங்களை பரிசு பொருட்களாக வழங்கி வருவதாகவும், செந்தில் பாலாஜி முறைகேடாக சேர்த்த சொத்துக்களை தேர்தலில் இறைத்து வருவதாகவும் அவர் தனது பேட்டியில் கடுமையாக சாடினார். இன்னைக்கு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம், சுயேட்சை வேட்பாளர் 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூர்ல கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அருமை, நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர்ல அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கதான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னாரு, கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்க எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்க ஆரம்பிச்சு சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில திமுகவுடைய வேட்பாளர் டம்மி கேண்டிடேட், வேட்பாளர் மனைவி, வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனும் ஏற்க வச்சிருக்கிறாங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்க முதலீடு இருக்கிறது அப்படிங்கறதே விட்டுட்டாங்க. அதனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலில் ஆரம்பித்திருக்கிறது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.